எவ்வளோ பெரிய பூரான்னு பார்த்தீங்களா? இந்த கோவிலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் பார்ப்போமா? இது ரொம்பவே பழமையான கோவில். மலை மேல அமைஞ்சிருக்குது. இங்க ஆமைகள் நிறைய இருந்தது. ஆமைகளை செல்வாக்கு பணம் தரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா நீல தாடியோட கம்பீரமா ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. இவர் ரொம்பவே நல்ல மனசு படைச்சவர்னு சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் சுத்தி பார்த்தோன்னா நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் சென்டிபீட் டெம்பிள் சரம்பான்ல இருக்கு. எல்லா பக்கமுமே சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஆரஞ்சு பழம் போல் இருக்கும் மேலே உள்ள லைட்ஸ் எல்லாம். ரொம்ப பெருசாக 2 டிராகன் இருந்தது. நிறைய பூக்கள் கலர் கலராக பூத்து இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இங்கே 3 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு கதை நம்பிக்கை இருக்குது. அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பக்கத்தில் ஒரு குட்டி டிராகன் இருக்குது. பூரான் சென்டிபீட் ஒரு நல்ல நம்பிக்கையாக நினைக்கிறாங்க. நோய்களை தீர்க்கக்கூடியதாகவும் பார்க்குறாங்க. இங்கே நிறைய கலர்ஃபுல்லான மீன்களும் பார்க்க முடியும். திடீர்னு அந்த இடத்துல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஆமைகள்லாம் என்ன பண்ணுதுன்னு எட்டி பார்ப்போமான்னு போனோம். அது பாட்டுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது போல் இன்னுமே நிறைய சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.